எனக்கு ஆக்சுவலாக அமேசான்லேருந்து ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எங்ககிட்ட சொல்லாமலே ஒரு கெஸ்ட் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதுவும் எங்களுக்கே தெரியாமல். இது நாங்கள் எப்படி அவங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு தூங்கிட்டோம். அது பாருங்கள், நான் 2-3 இது வச்சுருக்கேன். அது மேலே வச்சு தான் மூடி வச்சுருக்கேன். அந்த இது இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து பெரிய தட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன தட்டை வந்து எடுத்து அதுக்கப்புறமா அந்த பாதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு எவ்வளோ 10 பாதாம் ஊற வச்சுருந்தேன். அந்த 10 பாதாம் எடுத்துகிட்டு அந்த அத்தனையுமே ஒரே நைட்லேயே எடுத்துகிட்டு இப்படி பாருங்கள், இந்த கேஸ் வழியாக இங்கேருந்து போய் ஃப்ரிட்ஜு பாருங்கள் இங்கே இருக்குது, அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் அந்த வெங்காயம்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்கு அடியில் வந்து போயிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தா இல்லை, இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன், நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்களா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. ஐயோ நான் இல்லவே இல்லைன்னாங்க. தூக்கத்தில் எடுத்து சாப்பிட்டீங்களா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த டே ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்காரர் மேலே தான் எனக்கு சந்தேகம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். சரி, இந்த மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் திறந்து வச்சுருந்தோம், அப்போ கண்டிப்பாக எலி தான் வந்திருக்குன்னு ஒரு அசம்ஷனில் இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிக்கிற மாதிரி இன்றைக்கி நைட்டே என் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதுக்கோ தண்ணி குடிக்கிறதுக்காக எதுக்கோ எழுந்திரிச்சோம், அப்போ ஏதோ ஓடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்து கெஸ் பண்ணேன், சரிதான் தம்பிக்காரன் உள்ளுக்குள்ளே வந்துட்டான், வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதனால் நான் வந்து ஒரு குட்டி கரப்பாம்பூச்சியை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி நீட்டாக வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய எலியே வந்துருச்சு. சரி, இது ஆகவே ஆகாதுடா சாமின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நைட்டாக அந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டு 1 டேலேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணி இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து இந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குல்ல, எலியோட அந்த வால் வந்து மாட்டிடும், அது ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அதாவது எலியோட சேஃப்டிக்கு. சரி, அது எதுவும் ஆகக்கூடாது, அது வந்து அதுங்க அப்பளம் உள்ளே வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி நம்ம வெளியே வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இது பார்த்து வாங்கினது. எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சுவலாக பார்த்து வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற இது. இந்த இதை வந்து நம்ம லைட்டாக இது பண்ணோன்னா அது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட வந்து இது ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லிடுறேன். இந்த பேக்கில் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தான் பார்த்தீங்கன்னா இந்த இத்தினூண்டு இந்த இது தான் ஃபுட்டு வைக்கிறது. சின்ராஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸு தான் பிடிக்கும் போல். ஏன்னா நான் நேற்று கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நேற்று நைட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கீழே இருந்தது. ஸோ கீழே போட்டு வச்சுருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார். 4 போட்டு வச்சுருந்தேன், 4 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஏதோ நான் எலிக்கே ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க, இதுதான் பிடிக்குது போல். சரி, கடைசி 4 பையனுக்கு இதையே வைப்போன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இங்கே போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ணி இந்த இதை பண்ணோன்னா வந்துருமா. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா எலி வந்து உள்ளுக்குள்ளே ஓடும். அதுக்கு மோப்ப சக்தி இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல, ஸ்மெல்லு பிடிச்சிட்டு அது ஓடிடுது. இப்படி ஓடும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது லைட்டாக போய் காலு டச் பண்ணாலே என்ன ஆகும்னா லாக் ஆயிரும். இன்னொரு டைம் காட்டுறேன். இப்படி நம்ம வச்சுருவோம், இந்த ஃபுட்டை போட்டுட்டு இங்கே வச்சிட்றோமா, இது வழியே தான் எலி வந்து என்டர் ஆகும். இங்கே உள்ளே போனோடனே இந்த பிளாக் கலரில் பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அது வந்து உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரில, அது உள்ளே வர கிளாஸ் இருக்கிறனால தெரியுதான்னு தெரில, சரி பிளாஸ்டிக்கு. அதில் வந்து லைட்டாக கால் வச்ச உடனே இது ப்ரெஸ் ஆகும், அங்கே க்ளோஸ் ஆகிரும், மாட்டிக்கும். இங்கே வந்து மாட்டிக்குவார். இன்னும் அந்த நம்ம நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு பார்க்குற வரைக்கும் இந்த எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சொகுசாக படுத்துட்டு இருப்பார். அப்புறம் என்ன, நம்ம எடுத்து வெளியே போட்ட வேண்டியதான். பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டெஸ்டிங்காக நான் வைக்கிற எவ்வளவும் போட்டு வரானா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினோம். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு. ஏன்னா அந்த நேற்று வச்ச இடமே தான். சரி, இன்றைக்கும் நம்மளுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்கன்னு வரும்ல, ஸோ மாட்டிக்கிச்சு. அது அப்படியே பார்த்திங்கன்னா ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுது, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்துச்சு. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வால் மாட்டிரும், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிரும். பட் ஆனால் இது பரவாயில்ல, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சேஃபாக உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மாடியில் கொண்டு போய் விட்டுருவோம். அது பாட்டுக்கு அதோட பிளேஸ்க்கு ஓடிடும். நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை.